விருகம்பாக்கம் சட்டமன்ற வேட்பாளர் திரு விருகை வேயன் ரவி அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருகை தரும் நாளைய தமிழகம் எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இடம் அஜந்தா பேருந்து நிலையம் அருகில். நாள் 8/4/2026 புதன்கிழமை. எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பலமுறை தேர்தல்கள் வந்திருக்கிறது, நாமும் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த 60 ஆண்டுகளில் எந்த மாறுதலும் வரவில்லை. ஒரு ஆட்சி என்பது வெள்ளத்தில் ஆண்டுதோறும் மக்களை மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுப்பதல்ல. நீரே தேங்காத அளவிற்கு வழிந்து ஓட வடிகால் வைத்து நீரை வெளியேற்றி மக்களை பாதுகாப்பாக வாழ வைப்பதுதான் நல்ல ஆட்சி. மக்களை ஏழ்மையிலும் வறுமையிலும் வைத்து அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் வைத்து 1000 கொடுப்பது, 500 கொடுப்பது, அரிசி கொடுப்பது, பருப்பு கொடுப்பது, வேட்டி சேலை கொடுப்பது, இலவசங்களை அறிவிப்பதல்ல ஆட்சி. அடிப்படை தேவைகள் தான். மிக்சியோ, கிரைண்டரோ, மின்விசிறியோ அல்லது தொலைக்காட்சியோ அல்லது அரிசி பருப்போ, வேட்டி சேலையோ, இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் குடும்ப தலைவனும் அவனவன் உழைப்பிலே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தேவை. இதை தானே நிறைவேற்றிக் கொண்டு வாழ்வதற்கு வாழ்க்கைக்கு பேர் தான் தற்சார்பு வாழ்க்கை. இந்த தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை இந்த நாட்டை ஆளுகிறவன் தன் நாட்டு மக்களுக்கு கொடுப்பானேயானால் அதுதான் நல்ல ஆட்சி. 5 ஆண்டு முடிந்த பிறகு போன முறை 1000 கொடுத்தேன், குடும்ப தலைவிக்கு இம்முறை 2000 கொடுக்கிறேன் என்றால் அது ஆட்சி இல்லை. அது ஆட்சி இல்லை, அது கொடுமை. கொடுமை. 1000 2000 கொடுப்பதால் வளர்ச்சி. 20,000 கூட ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் நாட்டு குடிகளுக்கு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவன் தான் சிறந்த ஆட்சி, ஆட்சியாளன். இலவசத்தில் இழக்கிற பணங்கள் 6800 கோடி, 950 கோடி, கணக்கு போட்டால் மொத்தமாக 12,000 15,000 கோடி. இந்த பணத்தை முதலீடு செய்து ஒரு நிலையான ஒரு தொழிலை உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுத்து அதில் மக்களின் உழைப்பை ஈடுபடுத்தி அதில் அவங்களுக்கு உரிய உழைப்பிற்கேற்ற சம்பளத்தை கொடுத்து பெருமையாக வாழ வைக்கிற வாழ்க்கையை கொடுக்கிறவன் தான் தலைவன். ஆனால் அப்படி இல்லை. போன முறை 5000 போட்டேன், இப்ப ஆட்சிக்கு வந்தால் 10,000 கொடுக்கிறேன், நான் வந்தால் பிரிட்ஜ் கொடுக்கிறேன், நான் வந்தால் 8000க்கு டோக்கன் கொடுக்கிறேன். எதை வாங்குவது? எதை வாங்குவது? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான எங்க அக்கா தங்கச்சி தாலி அறுத்தியில அதை வாங்குறதா? மானத்துக்காக உயிரை விட்ட இந்த இனத்தை அரிசி பருப்புக்கு கையேந்து வச்சு மானத்தை வாங்கினீர்களே, அதை 8000 ரூபாய் டோக்கன் வச்சு வாங்குறதா? எதை வாங்குவது? எதை வாங்குவது? தரமான கல்வியை வாங்க முடியுமா எங்கள் பிள்ளைகளுக்கு? மருத்துவத்தை வாங்க முடியுமா? குடிநீரை வாங்க முடியுமா? எதை கொடுத்திருக்கிறீர்கள்? எதை செய்திருக்கிறது இந்த அரசு? எதை நிறைவேற்றி இருக்கிறது? என்ன மாறுதலை கண்டீர்கள்? படித்த படிப்பு என்னானது? பகுத்தறிவு என்பது கடவுள் இல்லை என்று சொல்வது என்று கற்பித்திருக்கிறார்கள். அது இல்லை. மலையை அறுத்தால், மலையை அறுத்து வித்தால் மறுபடி உருவாக்க முடியாது, மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை கற்பிப்பது, உணர்த்துவது அறிவு. அதான் பகுத்தறிவு. ஆற்று மணலை அள்ளிவிட்டால் ஆறு இறந்து போகும், ஆறு மரணித்து விட்டால் நீர், நிலம், வளம் எங்கே இருக்கும்? நாடு பாலைவனமாகிவிடும் என்று எது உணர்த்துதோ அதுதான் பகுத்தறிவு. அதுதான். புவி வெப்பமாகிறது என்கிறார்கள், அளவுக்கு அதிகமாக புவி சூடாகிறது, வெப்பமாகுது என்கிறார்கள். ஏன்? ஆகியதா நம்ம ஆக்கியமா? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரங்கள் வேணும்ங்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை மரங்கள் இருக்கு? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம் என்கிறார்கள். எத்தனை கார்கள் ஓடுது? எவ்வளவு மரங்கள் இருக்கு? அப்படி என்றால் என்ன ஆகும்? நல்ல காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை நாம் சுவாசிப்போம். கார், மோட்டர் பைக்கு, நச்சு ஆலைகள் இதெல்லாம் வெளியிடுகிற கந்தக தூசியை நச்சு காற்றை சுவாசிச்சு நுரையீரல் தொற்று, பூற்று, கண்ணெரிச்சல், தோல்மை
எல்லாம் வந்து சாபம். எந்த மாதிரி போய்கொண்டிருக்கு நாடு? படித்த அறிவு எதை உணர்த்துகிறது? பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்கிறது? புற்றுநோய் மருத்துவமனையில் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் 3-4 வயது குழந்தைகளுக்கு புற்றுநோய் வந்து படுத்திருக்கிறார்களே, ஏன் என்ற கேள்வியை ஏன் என் அன்பு பெற்றோர்கள், அருமை தம்பி தங்கைகள் எழுப்பி பார்க்கவில்லை? ஏன்? என்ன செய்தது? பான்பராக்கு போட்டதா, இல்ல சுருட்டு பிடித்ததா, புகையிலை பயன்படுத்தியதா, அல்லது சாராயம் குடித்தது? இல்லை. தாயின் மார்பில் பால் குடித்தது, உணவு சாப்பிட்டது. அப்ப எதனால் புற்று வந்தது? குடித்த நீர் விஷமாகிவிட்டது, சாப்பிட்ட உணவு நஞ்சாகி போனது, விஷமாகி போனது, சுவாசிக்கிற காற்று, மூச்சு காற்று விஷமாகி போனது. அதனால் பிறக்கும் போதே குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது. ஏன்? தாயின் மார்பில் பால் குடித்தது, தாய்ப்பால் நஞ்சாகி விட்டது. எப்படி நஞ்சானது? நிலத்துக்குள்ள இருக்கிற நீர் நஞ்சாகி அதில் யுரேனியம் போய் நச்சு கலந்து அதை குடிப்பதால் நஞ்சான உணவு, நஞ்சான காற்று, நஞ்சான நீரை உண்பதால் தாய்ப்பால் நஞ்சாகி போயிட்டு. உலகத்திலே தாய்ப்பால் தான் எந்த கலப்படம் இல்லாத புனிதம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். தாய்ப்பாலும் விஷமாகி போனது. எங்கே போய் மாற்றுவது? யார் இதை சரி செய்வது? யார்? கிளீன் இந்தியா அறிவித்த நம்ம நாடு ஏன் கிரீன் இந்தியா அறிவிக்கவில்லை? ஏன் அறிவிக்கவில்லை? ஏன்? புவி வெப்பமாவது எப்படி தடுப்பீர்கள்? மனிதனுக்கு வெயில் அடிக்கிறது, இந்த கொடை பிடிக்கிறார். இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்கிறது, கொடை பிடிக்க வேண்டும். என்ன கொடையை பிடிப்பீர்கள்? பச்சை கொடை. அந்த கொடை எது? இந்த மரக்கொடை. மரம் வளர்க்க வேண்டும். அதை அறியாத ஆட்சியாளர் நாட்டை கொடுத்துட்டு சின்ன நாடுகள் ஒரு சில வளங்களை வைத்துக் கொண்டு தன் நாட்டு குடிகளுக்கு நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, நல்ல குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, படித்த எல்லோருக்கும் வேலை கொடுத்து சிறப்பாக வாழ வைக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர், கியூபா, குட்டி குட்டி நாடுகள். வெறும் கரும்பு, வெறும் கடல். உனக்கு என்ன இல்ல? கரும்பு இருக்கு, வாழை இருக்கு, தென்னை இருக்கு, பனை இருக்கு. என்ன இல்ல? நெல் இருக்கு, பருத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. மலை இருக்கு, கடல் இருக்கு, காடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வயிறு நிறைய பசி இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. குடிக்க தண்ணி தர முடியாது, துப்பு இல்ல இந்த அரசுக்கு. அத முதலாளிட்டு கொடுத்துருச்சு, காசு சம்பாரிச்சுட்டு போடணும். தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாத அரசு நீ ஓட்டு போட்டு தேர்வு பண்ணிட்டு இருக்க. உன் மகன் தான் சொல்றேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம் என்று 10 ஆண்டுகள் என் பூமி தாயை, என் தமிழ்நாட்டை பச்சை போர்வையால் போர்த்துவேன் என்று உன் மகன் தான் சொல்றேன். உலக தரத்திற்கு கல்வியை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது சரியான சமமான தரமான கல்வியை தனியார் பள்ளி கல்லூரிகளில் என்ன தரத்திற்கும் கொடுக்கப்படுகிறது நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த தரத்திற்கு கல்வி தரத்தை உயர்த்தி கொடுப்பேன் என்கிறோம். அதுவும் சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, உலக தரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது. அந்த தரத்தை முந்திக் கொண்டு முதல் தரம் என்பது பின்லாந்து நாட்டினுடைய தரம். பின்லாந்து நாட்டில் இருக்கிறவன் சொல்லுவான், உலகத்தின் தரம் கல்வித்தரம் என்பது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் என்று சொல்ல வைக்கிற அளவிற்கு உன் மகன் ஆட்சியை கொடுப்பேன். அண்ணா நகர் தொகுதியில உடம்பு முடியல, ஏழை அப்பத்தா, காசு இல்ல, வயசான பாட்டி தானே? இல்லை, அவன் என் அறிவு செல்வம், அவள் என் தாய், தேசத்தின் தாய் என்று நீ அழைத்து பேசினால் போதும். தரமான மருத்துவத்தை காவேரி எம்ஜி ராமச்சந்திராவில் என்ன மருத்துவம் கிடைக்குதுன்னு நினைக்கிறியோ அந்த தரத்தை தாண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ மகன் கொடுப்பேன். நீ நம்பு, நான் சொன்னா செய்வேன். இவனை போல காய்ச்சடிச்சா அப்பலோலையும் காவிரியிலுமே படுத்துக்க கூடாது. அரச நடத்துறவனுக்கே தெரியுது அரசு மருத்துவமனை தரமா இல்ல. 5 நாள்ல சாகிறது, அரை மணி நேரத்துல செத்துருவோம்னு காவிரியில அப்பலோவை படுத்துக்கிறான். அப்ப இந்த மருத்துவமனை யாருக்கு நடத்துற? யாருக்கு? 22,000 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குறியே. 18,000, 19,000, 20,000, 22,000 பணம் உயருது. 22,000 கோடி. ஆனால் மருத்துவத்தின் தரம் உயர்தா? ஏன்? அரசு மருத்துவமனை தரத்தை உயர்த்தி விட்டால் தனியார் மருத்துவமனைக்கு வருகிற எண்ணிக்கை குறைந்துவிடும். குறைந்தால் இவனுக்கு என்ன? அந்த மருத்துவமனையை நடத்துறதே ஆட்சியாளன் தான். ஆட்சியில் இருப்பவன், அதிகாரத்தில் இருப்பவன் தான். அதை மாற்றணும். கட்டணம் இல்லாமல் கல்வியையும் மருத்துவத்தையும் தூய குடிநீரையும் நீ உன் வாழ்விடத்திலே இரு. நான் கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல தூய குடிநீரை கொண்டு வந்து தர்றேன். 1 ரூபாய் கட்டணம் இல்லாம தரேன்.
இவங்கள மாதிரி தண்ணீர் நஞ்ச கொடுக்க மாட்டேன், நல்ல தண்ணீரை தரேன். இது 3ஐ மட்டும்தான் கட்டணம் இல்லாமல் காசு இல்லாமல் தருவேன். மற்றபடி 6 சிலிண்டர் தரேன், 3 சிலிண்டர் அதெல்லாம் தர மாட்டேன். தருவேன், தடை இல்லாமல் சிலிண்டர் தருவேன், வீடு வீடுக்கு தருவேன். எப்படி? நானே உற்பத்தி செய்வேன். உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு அங்க வேலை பார்க்கிற என் பிள்ளைகளுக்கு சம்பளத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு கொடுப்பேன். ஆனா சிலிண்டர் இல்லைங்கிற சொல்ல வைக்க மாட்டேன், உனக்கு பசிச்சு இருக்க விட மாட்டேன். ரேஷன் கடையில் போய் நிக்கிறது இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, அந்த உளுத்து போன கேடு கட்ட அரிசி உனக்கு போட மாட்டேன். ஏன்? நானே விவசாயம் செய்வேன். உன் மகனை நாடெங்கிலும் வேளாண் பண்ணையில நிறுவி படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை. வேலை இல்லைன்னு எவனும் சொல்லக்கூடாது. சீட்டாடுறது, வெட்டியா பான்பராக்க போட்டு தண்ணிய போட்டு சுத்துறது, பச்சை மட்டை வச்சு வெளுத்து விட்டுவேன். போன உழைக்கணும், ஒழுக்கமான நாடா இருக்கணும். வந்தவன டாஸ்மார்க்கை இழுத்து பூட்டி போட வெள்ளன்னு. இந்த 50,000 கோடி இழப்பு, அந்த காசு வேண்டாம். பால் 3 லட்சம் கோடிக்கு விற்குது. மாடு வளர்த்து பால் வித்து இந்த இழப்பை அதுல ஈடு கட்டிட்டு போயிருவேன். 3 லட்சம் கோடி எங்க இருக்கு? 50,000 கோடி சாரா எங்க இருக்கு? இது சாகடிக்கும், உயிரை எடுக்கும். பால் பொருளா, பால் உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிக்க? நான் பால் பக்கம் நிக்கிறேன், நீ எந்த பக்கம்? பாலா போன சாராயம் பக்கமா, பால் பக்கம் நிக்க போறியா? நான் இந்த பக்கம் நிக்கிறேன். எங்க வர போற? எங்க வர போற? இலவசம் சொல்லி சொல்லி உன்னை ஏமாத்திரம் பக்கமா? தரமாட்டேன். கல்வி, மருத்துவம், தண்ணீர் 3 தான் தருவேன். அதுவும் தரமா தருவேன். படிக்க வைப்பேன் பிள்ளைய, அதுக்கு வேலை கொடுப்பேன், சம்பளம் கொடுப்பேன். அதை வச்சு வாழுகிற பெருமை மிக்க, மரியாதை மிக்க, கௌரவமான வாழ்க்கையை கொடுப்பேன். 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு தெரியாத, மானத்துக்காக உயிரை விட்ட கூட்டணி மானங்கட்டு போய் பிச்சைக்கார போயிட்ட கையேந்திர. நீ அவன்கிட்ட கையேந்திர, இப்ப வந்து அவன் உனக்கிட்ட ஓட்டு பிச்சைக்கு கையேந்திரான். யோசிச்சு பார்த்து போடு, யோசிச்சு பார்த்து, யோசிச்சு பாரு. மாறு. புதுசு புதுசா தேடுறீ இல்ல, காரா புதுசா இருக்கணும், செல்போனா புதுசா இருக்கணும், வாட்சா புதுசா இருக்கணும், சட்டையா புதுசா இருக்கணும், சின்ன மட்டும் அதே ரத்தலை, அதே உதயசூரி. 60 வருஷமா கட்டிட்டு அழுகிற அந்த சனியை முடிச்ச சின்னங்களை பிடிச்சி மாத்து, எண்ணத்தை மாத்து, மாத்து, புதுசா தேடு. எவன் அக்கறையா பேசுறான், எவன் அன்பா பேசுறான், எவன் நாட்டை நேசிச்சு பேசுறான்? 2 தான் இங்க, 2 தான். உனக்கு பிரச்சனையை தந்தவன் இந்த பக்கம் எல்லாரும் நிக்கிறான், பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்தா உன் மகன் இந்த பக்கம் நிக்கிறான். நீ எந்த பக்கம் நிக்க போற? தந்தையன் பக்கமா? எந்த பிரச்சனைக்கு நான் அவங்களோட நின்று போராடல? எந்த பிரச்சனைக்கு? இந்த கட்சியில எந்த பிரச்சனைக்கு இந்த கட்சியில வந்து உனக்கு போராடிச்சு சொல்லு பாப்போம். உன் வீட்டை அடிச்ச நான் ஓடி வந்தான், அவனா இடிச்சவன். இடிக்கும் போது ஓடி வந்து துடிச்சு நினைவனா, என் கைய பிடிச்சு என் தோல்ல விழுந்தா நீ அழுத. அப்போ மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தா அறிவு எதுக்கு இருக்கப்போ? எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கு? பாலை சூடா காய்ச்சி வை பூனைக்கு. பசியில் வந்து வாயை வச்சு பூனை சுற்றுச்சுன்னு வச்சுக்க, சாகிற வரைக்கும் வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. சூடுபட்ட பூனைக்கு தெரியுது. 60 வருஷமா நம்மளை கேவலப்படுத்தி வச்சிருக்கான். தேர்தல் வரும்போது மட்டும் 2000 போடுறேன், உனக்கு டோக்கன் தரேன். ஏன் அதை போன வருஷம் கொடுக்கறது டோக்கன்? கேடுகட்ட ஆட்சி. எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் யாராக இருக்க முடியும்? இந்த மகனுக்கு யார் வாக்கு செலுத்துவா? நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி இந்த நாட்டில் அமைய வேண்டும் என்று எவன் எண்ணுகிறானோ அவன் என் விவசாய சின்னத்தை தேடி வாக்கு செலுத்துவான். என் பிள்ளைகளுக்கு உலக தரத்திற்கு கல்வியை எவன் கொடுப்பான்னு யோசி. என் கல்வி, என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், கட்டணம் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் எங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்துவார்கள். இந்த நாட்டின் முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குதோ அந்த மருத்துவம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் என் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்துவான். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிறது நீர். தண்ணீர் மனித பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல, மனித தேவை மட்டுமல்ல, இந்த மரத்திற்கு இருக்கு, அந்த செடிக்கு இருக்கு, இந்த பூச்சிக்கு இருக்கு, அந்த வண்டுக்கு இருக்கு. இந்த தண்ணீரை விற்பனைக்கு வரக்கூடாது, தடை. அதை எவன் செய்வான்? தடையை விதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன். தூய குடிநீரை நாட்டு குடிகளுக்கு தர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் எங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவார்கள். என் பிள்ளைகள் படிக்க செல்லுகிற போது
பணிக்கு செல்கிற போது சென்று விட்டு பத்திரமாக வீட்டுக்கு வர வேண்டும் என்று எவன் எண்ணுகிறானோ அவன் இந்த மகனுக்கு வாக்கை செலுத்துவான். குடித்து குடித்து என் பிள்ளைகள் நாசமாக போகிறார்கள். சிந்திக்கிற திறனற்று, உழைக்கிற உடல் வலிமையற்று, உறுப்புகள் சிதைந்து மரணிக்கிறார்கள். ஆனால் மதுவை எவன் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று எண்ணுகிற எல்லாரும் எங்களின் விவசாய சின்னத்திற்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள். பசிச்சு 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 3 வேளை உணவு உண்கிற என் மக்கள் தட்டிலே சாப்பாடு, அந்த சாப்பாடு வருவதற்கு உழைத்தவன் எவன்? ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணு சதை தொங்க, உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையாக ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலிலே வெடிப்பு வெடிக்க, வெயிலிலே காஞ்சி, பனி மலையிலே நனைஞ்சு உழைத்து அறுத்து அரிசியை, பருப்பை, கத்தரிக்காயை, வெண்டைக்காயை, சொரக்காயை, பூசணிக்காயை, கீரையை, பாலை, முட்டை, தயிரை தட்டில் தந்தவன் விவசாயி என்று எவனுக்கு தெரிகிறதோ அவன் விவசாயிக்கு வாக்கு செலுத்துவான். நீ எது இல்லாமலும் ஆள முடியும். டிவி, பிரிட்ஜ், காரு, செல்போன் எது இல்லாமல் வாழ முடியும். நீரும் சோறும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. அதை தருபவன் எவன்? விவசாயி. அந்த எண்ணம் உனக்கு வந்தால் உன் சின்னம் விவசாயியாக இருக்கும். போடுவாய். திருப்பி இதே 2 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொண்டிருக்கான். 2 வயசு குழந்தைய மறுபடியும் இவங்க தேர்வு பண்ணி வச்சுக்க, வயிற்றுல இருந்து வெளியில வந்த குழந்தைய கற்பழிச்சு கொண்டு போடுவான். இது நாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நாடுன்னு கேவலம். மாத்து, எதையாவது கொஞ்சம் மாத்து 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 மாத்தி போடு போ. இந்த ரஷ்யால இருந்து பிரிஞ்சு உக்ரைன் ஒரு நாடு, அந்த 2 பேருக்கும் கூட சண்டை, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும். படிச்சிருப்பில்ல. அந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் செலன்ஸ்கி, அவன் பிரதமர் ஆன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமில்ல? இந்த அரசு அலுவலகங்களுக்கு, கவர்மெண்ட் ஆபீஸ், அதுல எல்லா முதலமைச்சர் படத்தை மாற்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் படத்தை மாட்டுவாங்க. அவன் வந்தவன சொன்னா, இந்த என் படத்தை எடுத்துருங்க, அரசு கவர்மெண்ட் ஆபீஸ்ல என் படத்தை வைக்காத. ஏன்? நான் ஐ எம் நாட் ஐடென்டி ஐகான், நான் அடையாளமோ குறியீடோ இல்லை, என்னை தூக்கிடு. அப்புறம் எடுத்துட்டு உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்குல்ல, உங்க குழந்தைகள், அவங்க படத்தை உங்க மேசைக்கு மேல முன்னாடி மாட்டிடு. ஏதாவது உனக்கு ஒரு கோப்பு வருது, கையெழுத்துக்கு ஃபைல் வருதுன்னா இந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு கையெழுத்து போடு. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நீ போடுற கையெழுத்து உதவும், பயன்படும் என்றால் போடும். இல்லைன்னா என்ன சொல்றான்? அந்த ஃபைலை தூக்கி தூர போடுன்ட்டான். இப்ப ஓ மகன் உன்ட்ட என்ன சொல்றேன்? ஓ உடன் பிறந்தவன், ஓட்டு போட போ. சாப்பிட்டு தான் போவ. குனிஞ்சு சாப்பிடும் போது சாப்பாடை வச்சுட்டு 1 நிமிஷம் யோசி. இந்த தட்டுல சாப்பாடு தந்தவன் யாருன்னு பாரு. நீ காசு கொடுத்திருப்ப, கடையில் அரிசி வரிப்பு கொடுத்திருப்பான். கடைக்கு அரிசி வரிப்பை தந்தவன் யாருன்னு கொஞ்சம் யோசி. உனக்கு ஞாபகம் வரும், அது விவசாயி தான். அப்போ காலங்காலமா உழைச்சு உனக்கு உழவளித்த விவசாயிக்கு நன்றி என்ற எண்ணத்தை நெஞ்சில, அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போ. அங்க போய் தேடு. உணவு அளித்த விவசாயி என் சின்னத்துல இருப்பான். அங்க பாரு, இருப்பான். அவனை போய் பாரு. ஓட்டு போட போகும்போது என் ஆத்தாள் அப்பனும், என் அண்ணனும் தம்பியும், என் அக்கா தங்கச்சியும் பிள்ளைகளை கூப்பிட்டு முகத்தை நல்லா பார்த்துட்டு போங்க, கொஞ்சிட்டு போங்க. வயசான பெரியம்மா பாட்டிலாம் பேரம்பேத்தி முகத்தை பார்த்துட்டு போங்க. போய் ஓட்டு போடும்போது எந்த சின்னத்தை பார்த்துட்டு உங்க பிள்ளைகள் பேரம்பேத்தி முகத்தை பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும், எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பசி இல்லாம நம்ம பிள்ளைங்க வாழும், மின்சாரம் வரும், குடிக்க நல்ல நீர் வரும், பயணிக்க நல்ல பாதை வரும். எந்த பையன் வந்தான்னா தண்ணியில நம்மள மிதக்க விட மாட்டான். யார் வந்தா வெள்ளத்துல மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் தரமாட்டான். எவன்? யோசிச்சு பார்த்து ஒரு அழுத்து. எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் நாடும் மக்களும் நன்றாக வாழ்வார்கள், பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்று உங்கள் மனச்சான்று சொல்லுதோ அதற்கு வாக்கு செலுத்துங்க. சரியானதை செய்யுங்கள் என் சொந்தங்களே, எளிதானதை செய்யாதீர்கள். கூட்டமா நிக்கிறவன் தான் ஜெயிப்பான்னு நம்பாத. எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறை சரி என்றால் சரி ஆகிவிடாது. எல்லாரும் சொல்வதாலேயே ஒரு சரி தவறாகி விடாது. ஏன் உன் மகனுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு நிக்க தெரியாதா? வைக்க தெரியாதா?
.1.2 அரை இந்த ஓட்டு வச்சிருக்கவனுக்கு நோட்டும் சீட்டும் பேரம் வச்சு கொஞ்சறானடா. 8.5 விழுக்காடுறா, 36 லட்சம் வாக்கடா. எத்தனை கோடிடா பேரம் பேசியிருப்பான், எவ்வளவு பதவியிட ஆசை காட்டியிருப்பான். எனக்கு முன்னாடி 2 தாண்டா இருக்குது, பதவி பணம், மக்களுக்கான உதவி, நீ பிறந்த இனம். இது 2ல எந்த பக்கம் நான் நிக்க சொல்லு, எந்த பக்கம் நிக்க சொல்லு. பதவியை விட என் மக்களுக்கான உதவி வந்தேன், உனக்கிட்ட தனியா வந்தேன். பணத்தை விட நான் பிறந்த இனம் வந்தேன் தனியா. எத்தனை முறைடா தோத்திருக்கேன், எத்தனை முறை. இதுவரை 4 பொது தேர்தல்களை தோக்கடிச்சிருக்க. ஆனால் சோர்வு பார்த்தியா, அதே வரியோட 5வது முறை வந்து நிற்கிறேன். பாராயங்களுக்கு தோற்ற பிள்ளைகள் மாதிரி இருக்குமா, ஜெயிக்க வந்தாண்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் தோத்து, கூட வா, நீ உனக்கு 5, உனக்கு 2 சீட்டு, நான் வாக்குக்கு 2000, நான் வந்தா டோக்கன் தரேன், நான் வந்தா மிக்ஸ் தானே, ஒரு மயிரும் தர மாட்டேன். கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், தண்ணி தருவேன், வேலை தருவேன். இங்கே இது அண்ணா நகர்ல என்ன இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. எங்க ஆத்தால பொண்ணுக்கு என்ன தெரியும், நானே பயிற்சி கொடுப்பேன். பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், மோர் தயிர் வெண்ணெய் எடுக்குதல் பயிற்சி கொடுப்பேன். திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன். பயிற்சியை வச்சு அவர்கள் ஸ்கில் திறமைக்கேற்ப வேலையை கொடுப்பேன். 100-200 கையாந்தாத இனத்தின் மானத்தை அடமானம் வைக்காத உன் மகன் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை தாரேன். நீ இங்கே இரு. சென்னையில என்ன, சென்னை விட்டு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போய் உனக்கு வேலை தாரேன். வா, கரும்பு போடுவோம், வாழை போடுவோம், தென்னை வைப்போம், வா. அட சுடுகாட்டுல முளைக்கிற எருக்களஞ்செடி பாத்திருக்கியா இல்லையா, சுடுகாட்டுல எவனா ஏற்று பாத்திருக்கியாடா. அந்த செருக்களஞ்செடியில இருக்கிற நூல்ல இருந்து தயாரிக்கிற பட்டு தாண்டா உலகத்திலே காஸ்ட்லியான பட்டு. ஏன்னா நம்மளால எருக்களஞ்செடியோட வளர்க்க முடியாம போயிடும். கொடுமாடா டே, உலகத்திலே அதிகமா விலைக்கு போற பால் கழுத பால்ரா. அது தெரியாத கழுதைகளை நம்ம வாழ்ந்துருக்கோம்டா. உலகத்திலே அதிகமா பால் விலைக்கு போறது கழுத பால். உலகத்திலே சீஸ், பாலாடை கட்டி காஸ்ட்லி சீஸ் கழுத பால். உலகத்துல அழகு சார்ந்த பொருள் தயாரிக்க அம்பிட்டு கழுதப்பால். வைத்தியக்காரன் கேரளாவில் ஒருத்தன் 50 லட்சம் சம்பாதிக்கிறான்டா கழுத வளர்த்து. இந்த திருச்சியில ஒருத்தன் கழுத வளர்த்து லட்சம் சம்பாதிக்கிறான்டா. கழுத மூத்திரம் காசு, கழுத விட்ட காசு, கழுத பால் காசு. கழுத இது தெரியல. நீ வராத, நான் கழுத மேய்க்கிறேன். நீ வராத அவன் வராது. இந்த மகனை நம்பு. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை, பசிக்கும் பசி வரும் இந்த பைந்தமிழன் ஆட்சியில. நீ நம்பு, நான் செய்வேன். பசிங்கிற சொல்லுல அதை ஒழிப்பேன். பால் இருந்தா பசி இல்லடா, பால் இருந்துருச்சுன்னா பசிக்காது நாட்டுல. நான் மாடு வளர்க்க போறேன், நீ வந்தாவா வரலைன்னா போ. சாராயம் ஊத்தி கொடுக்குற டாஸ்மார்க்ல போய் கவர்மெண்ட் வேலை வாப்பாப்ல. நான் என் மாட்டு பண்ணையில வந்து மாடு மேய்க்க வாடான்னு. ஆனா எந்த பயலாவது பால் குடிச்சா காட்டி வச்சு வெளுத்து விட்டுரு. கறிங்கிறது கறி அண்ணே, எலும்பு இல்லாம ஒரு சுக்கா பக்காவா திங்கிறது நாக்கு, அது எச்சு வரும். எங்கிருந்து வரும் கறி? ஆடு வளர்த்தா தானே ராஜா. படிச்சிருக்கல, உனக்கு கறி எங்க இருந்து வருது? சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு சொல்ற. ஆந்திராவில இருந்து. பாருங்க, ஆந்திராவில இருந்து. ஏன் நீ வளர்க்க மாட்டா? அதெல்லாம் நான் வளர்க்க மாட்டேன். கேவலம். உலக நாடுகளை போய் பாரு. அமெரிக்காங்கிற, ஆஸ்திரேலியாங்கிற, பிரேசிலுங்கிற, டென்மார்க்குங்கிற, சுவிஸுங்கிற, என்ன பண்றாங்க? ஆடு மாடு வளர்த்துக்கிட்டுறான்டா. என்ன சென்னையில, சென்னை விட்டு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போய் உனக்கு வேலை தாரேன். வா, கரும்பு போடுவோம், வாழை போடுவோம், தென்னை வைப்போம், வா. அட சுடுகாட்டுல முளைக்கிற எருக்களஞ்செடி பாத்திருக்கியா இல்லையா, சுடுகாட்டுல எவனா ஏற்று பாத்திருக்கியாடா. அந்த செருக்களஞ்செடியில இருக்கிற நூல்ல இருந்து தயாரிக்கிற பட்டு தாண்டா உலகத்திலே காஸ்ட்லியான பட்டு. ஏன்னா நம்மளால எருக்களஞ்செடியோட வளர்க்க முடியாம போயிடும். கொடுமாடா டே, உலகத்திலே அதிகமா விலைக்கு போற பால் கழுத பால்ரா. அது தெரியாத கழுதைகளை நம்ம வாழ்ந்துருக்கோம்டா. உலகத்திலே அதிகமா பால் விலைக்கு போறது கழுத பால். உலகத்திலே சீஸ், பாலாடை கட்டி காஸ்ட்லி சீஸ் கழுத பால். உலகத்திலே அழகு சார்ந்த பொருள் தயாரிக்க அம்பிட்டு கழுத பால். வைத்தியக்காரன் கேரளாவில் ஒருத்தன் 50 லட்சம் சம்பாதிக்கிறான்டா கழுத வளர்த்து. இந்த திருச்சியில ஒருத்தன் கழுத வளர்த்து லட்சம் சம்பாதிக்கிறான்டா. கழுத மூத்திரம் காசு, கழுத விட்ட காசு, கழுத பால் காசு. கழுத இது தெரியல. நீ வராத, நான் கழுத மேய்க்கிறேன். நீ வராத அவன் வராது. இந்த மகனை நம்பு. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை,
பசிக்கும் பசி வரும் இந்த பைந்தமிழன் ஆட்சியில. நீ நம்பு, நான் செய்வேன். பசிங்கிற சொல்லுல அது ஒழிப்பேன். பால் இருந்தா பசி இல்லடா, பால் இருந்துருச்சுன்னா பசியாது நாட்டுல. நான் மாடு வளர்க்க போறேன், நீ வந்தாவா வரலைன்னா போ. சாராயம் ஊத்தி கொடுக்குற டாஸ்மார்க்ல போய் கவர்மெண்ட் வேலை வாப்பாப்ல. நான் என் மாட்டு பண்ணையில வந்து மாடு மேய்க்க வாடான்னு. ஆனா எந்த பயலாவது பால் குடிச்சா காட்டி வச்சு வெளுத்து விட்டுரு. கறிங்குது கறி, அண்ணே எலும்பு இல்லாம ஒரு சுக்கா பக்காவா திங்கிறது நாக்கு, அது எச்சு வரும். எங்க இருந்து வரும் கறி? ஆடு வளர்த்தா தானே ராஜா. ஏய் படிச்சிருக்கல, உனக்கு கறி எங்க இருந்து வருது? சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு சொல்ற. ஆந்திராவில இருந்து. பால் எங்க? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ வளர்க்க மாட்டா? அதெல்லாம் நான் வளர்க்க மாட்டேன். கேவலம் கேவலம். உலக நாடுகளை பிப்பாரு. அமெரிக்காங்கிற, ஆஸ்திரேலியாங்கிற, பிரேசிலுங்கிற, டென்மார்க்குங்கிற, சுவிஸுங்கிற, என்ன பண்றாரு? ஆடு மாடு வளர்த்துக்கிட்டுறான்டா பைத்தியக்காரா. ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்காட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் செய்யறான்டா பைத்தியக்காரா. அவன்கிட்ட கேக்குறாங்க, அவனுக்கு தெரியலடா. அண்ணன் சொல்ற மாதிரி நீ சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு தான் வேலை செய்யணும். அதனால என்ன பண்றான்? விவசாயம் செய்யறான். அவன்கிட்ட கேட்கிறான், பிரஸ் கேட்கிறான், பத்திரிக்கை, ஏன் நீ போய் விவசாயம் செய்யற? அங்கதான் நிலையான பொருளாதாரம், ஸ்டாண்டர்ட் எக்கனாமி அங்கதான் இருக்கு. எல்லாருக்கும் வேலை அங்கதான் கொடுக்க முடியுங்கிறான். ஏதாவது பாரு, இந்த செல்போனை வச்சுக்கிட்டு நோண்டிட்டு பொழுத போக்காம எங்க அண்ணன் ஏதோ சொல்றானே, பில்கேட்ஸ், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, பிரேசில். நான் சொன்னா சிரிக்கிறியடா. பிரதமர் பேசுறாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் हिंदुस्तान इज नंबर 1 है. என்ன ஹே? இந்த ஹே போட்டா தான் நம்புவியா? இந்தியா அதிகமா ஏற்றுமதி செய்து வெளிநாட்டு பணத்தை அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி. இந்தியா அதிகமா அந்நிய செலாவணி ஈட்டுகிற ஏற்றுமதி பால். உலகத்துல 2 நாடு மோதுது, ஒன்னு பிரேசிலும் இந்தியாவும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில நம்மன்னா பால் அவன் முன்னாடி இருக்கான், நம்ம பால்ல பின்னாடினா அவன் மாட்டுக்கு போட்டி நடக்குது. உன் மகன் வந்தவன உலகத்தில் எல்லா பயலுக்கும் சோறை ஏற்றுமதி செய்வேன். இந்த யோகிக்க பைய காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யறேன். நான் காரை இறக்குமதி செஞ்சுட்டு சோறை ஏற்றுமதி செய்யறேன். போட்டா போடு போடலைன்னா அது உதயசூரிய, அது ரெட்டலை, அது கை தாமரைக்கு போட்டு உன் பிள்ளை இப்படி நடு ரோட்டில் போட்டு கத்த விடு. உடம்புல தெம்பு இருக்கிற கத்திட்டு போறேன், பண்ணிட்டு போ. இப்பவே உனக்கு ஒண்ணும் இல்ல, இன்னும் 10 வருஷத்துல இந்த தண்ணி எத்தனை நாளைக்கு இருந்தாரு? எவன் குறவழியாவது கடிச்சு ரத்தத்தை குடிச்சாதான். உனக்கு இல்ல, பூமிக்கு இல்ல, 10 மாவட்டத்துல நிலத்துக்குள்ள தண்ணியில எண்டு போறான். கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். உலகம் இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுட்டான், அவ்வளவுதான். படிச்சிருக்கில்ல, 800 கோடி மக்கள்ரா, 100 கோடி பேருக்கு தாண்டா குடிக்க தண்ணி இருக்கு. பைத்தியக்காரா, 2 விழுக்காடு தாண்டா குடிநீர் இருக்கு, நன்னீர், ட்ரிங்கிங் வாட்டர் 2 விழுக்காடு 100 கோடி பேர். அப்ப என்ன பண்ணும்? இதை எப்படா 20 விழுக்காடா ஏத்துறது? 800 கோடி பேருக்கு தண்ணி கிடைக்க என்னடா வழின்னு சிந்திக்காம இந்த அயோக்கிய பய, இந்த வியாபாரி மூளை 2 விழுக்காருக்கு அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவெடுத்தாண்டா. இதை பத்தி யாராவது பேச சொல்லு. ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடிய, இந்த விசில் ஊதிட்டுறாங்களா அவங்கள என்ன பேச சொல்லு. எனக்கு எங்க அண்ணன் சொல்ற அப்படியே என்ன பண்ண நடிகனை நேசிக்கிறவன் எனக்கு போட்டுறாத, நாட்டை நேசிக்கிறவன் எனக்கு போடும். ஊழல் லஞ்சம் வேணும், இந்த ஆட்சியே இருக்கணும்னு அங்கிட்டு போ, இதை தூக்கி வீசணுங்கிறவன் எனக்கு போடும். ஊழல் லஞ்சம் வேணாம், உண்மையும் நேர்மையுமான ஆட்சி இருக்குன்னா எனக்கு போடும். இலவசம் வேண்டாம், இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாம எங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்றவன் எனக்கு போடும். இல்லைன்னா அவங்களுக்கு போடு, ரொம்ப நன்றி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. போட்டா போடு, போடலைன்னா போ. நான் போராடுறது இவன் பிள்ளை, பச்சை பிள்ளை இருக்குல்ல, அதுகளின் எதிர்காலத்துக்கு தான். அதை கவனத்தில் வச்சுட்டு வாக்கு செலுத்து. அண்ணா நகர் தொகுதியில விவசாயிக்கு வாக்க போட்டா மண்ணாகும், பொண்ணா போகும். இல்லைன்னா உன் வாழ்க்கை மண்ணா போகும். விவசாயிக்கு ஒரு தடவை போட்டு பொண்ணாக்கும் வாழ்க்கையை, புண்ணாக்கி மண்ணாக்கி விட்டுறாத. இதான் போட்டிய. திமுகவுக்கு போட்ட, அதிமுகவுக்கு போட்ட, மாறி மாறி போட்டு எங்களை தூக்கி நடு ரோட்ல போட்ட. நீங்க ஒழுங்கா நல்ல தலைவனை தேர்வு செஞ்சா நான் எதுக்கு? நான் பாட்டு படம் எடுத்து பொழைச்சிக்கிட்டு எங்க ஆத்தால படம் நிம்மதியா இருந்திருப்பேன். 15 வருஷமா கத்துறேன். இந்த மாதிரி பனைமரத்துல மழை பெஞ்ச மாதிரி கருத்து போச்சு மூஞ்சி, சட்டைகள்னா அரிக்குது, சொரிஞ்சு பூரா புண்ணா போச்சு. இதை முழுக்கை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன்.
எதுக்கு கத்தணும்? எப்படியோ போ, எனக்கு என்ன, விட்டுட்டு போக முடியலையா? உன் வயிற்றுல பிறந்துட்டேன், உன் கூட பிறந்துட்டேன், எனக்கு முன்னாடி எனக்காக கத்தினவன் இருக்கான், அவனை பார்க்கும்போது நம்மளும் கத்துவோம். கத்துரு, எதையாவது மாத்து. வரலாற்றில் மகத்தான மாற்றத்தை உன் ஒற்றை விரலால் செய்ய முடியும். நாம போடுற ஒரு ஓட்டுல மாறிடுமா? மாறும், மாறும். ஒவ்வொன்றாகத்தான் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கணும். நல்லா கவனிச்சுக்க, தொடங்கு. மகத்தான மாறுதலை உன்னிலிருந்து தொடங்கு. எனவே என் அன்பு சொந்தங்களே, இந்த அண்ணா நகர் தொகுதியிலே போட்டியிடுகிற ஆருயிர் இளவல் வழக்குரைஞர் சங்கர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி என் தம்பியை வெற்றி பெற செய்ய வேண்டாம், நீங்கள் வெற்றி பெறுங்கள். நீங்கள் வெற்றி பெறுங்கள். சூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இரட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறையேனும் விவசாயிக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். என் தம்பி சங்கரையும் வெற்றியடைய செய்யுங்கள். அடுத்ததாக வில்லிவாக்கம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆருயிர் தங்கை, சமூக ஆர்வலராக இருக்கிற என் தங்கை ரோஷினி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்த உங்கள் பிள்ளைகள் பின்தொடர்ந்து அந்த அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை படித்த உங்கள் பிள்ளைகள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். எல்லா துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே ஒரு சாவிதான், ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அதுதான் இதுவரை நீங்கள் தூக்கி சுமந்த அந்த துன்ப பூட்டுகளுக்கு ஒரு சாவி இருக்கிறது, அதுதான் உங்கள் சுண்டு விரல். அந்த சாவியை வைத்து நீங்கள் திறக்க வேண்டியது விவசாய சின்னத்திலே அழுத்தி ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த கொடுமையான இந்த ஆட்சியை துரத்தி நீங்கள் நல்லாட்சி மலர வாய்ப்பு கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும், நம்மற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாலும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. பேசுறதுக்கே கரகரன்னு இருக்கு இல்லப்பா. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயம்மா, கண்ணை திறந்து பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயம்மா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை பிள்ளைக்கு பாலியல் தொல்லை, நாட்டுல நடக்குது கொலை கொள்ள, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயம்மா. 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதுல இலவசம் வேற பெருவைக்க கேடு, பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாய்கிழிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, உலகம் தலைகீழ தொங்குது நியாயம்மா. மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும், உங்க மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்தில வீரவேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. ஓட்டு கேட்க கையெடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சுடலமாடா. இவன் நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்துருவான், லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா தம்பி, லஞ்சத்துக்கு பிறந்ததுதான். அடுத்த வேலை சோத்துக்கில்லே, அடகு வைக்க பண்டம் இல்லை, யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல, கேடுகட்ட சுரண்டல் முறையே
தெரியுமாடா தம்பி, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லு, மொத்தத்துல வீரவேலு சொல்லமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி உங்கள் பிள்ளைகளை எங்களை வெள்ளவித்து நீங்களும் வெற்றியடையுங்கள். நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி. வில்லிவாக்கத்தில் என் தங்கை ரோசினிக்கு, அண்ணா நகரில் நாருயிர் தம்பி வழக்கறிஞர் சங்கர் அவர்களுக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் பிள்ளைகள் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.